நெல்லை மாவட்டத்தில் கனமழையின் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை பாதிப்பை தொடர்ந்து இரு மாவட்டங்களிலும் நின்று விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் நாளை நெல்லை மாவட்டத்திற்கும் கனமழை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரலாறு காணாத கனமழையை தற்போது சந்தித்து வருகிறது நெல்லை மாவட்டம். விவரங்களுடைய நிகராஜ் சிவமணி, விவரம் என்ன? நிச்சயமாக நாளைக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் உத்தரவிட்டிருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 36 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. நேற்றைய விட மழையளவு சற்று இன்று குறைவு என்ற போதிலும் கூட இந்த மழை அப்படிங்கிறது முழுமையாக குறைந்தபாடு இல்லை. இதன் காரணமாக தாழ்வான பல இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. தாமிரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதுபோன்ற சூழலில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் உத்தரவிட்டிருக்கிறார். இப்ப பள்ளிகள் எல்லாமே நிவாரண மையங்களாக செயல்படுது. அந்த நிவாரண மையங்களுக்கு ஆக்சஸ் இருக்கா சிவமணி? நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 235 நிவாரண மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் 1800க்கும் மேற்பட்ட நபர்கள் தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்தந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்து தலைவர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள் தலைமையிலேயே அவர்களுக்கு உணவு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் அடுத்த கிராமத்தில் இருந்தோ அடுத்த பகுதியில் இருந்தோ அவர்களை சென்றடைய முடியாத நிலை அப்படிங்கிறது பல இடங்களில் தற்போது நீடிக்கிறது. இது போன்ற சூழல்ல அந்தந்த பகுதியிலேயே தேவையான உணவுகளை தயாரித்து அவர்களுக்கு கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு அப்படிங்கிறது ஆட்சியரால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல அந்தந்த கிராமங்களிலேயே தேவையான உணவு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கிராமங்கள்ல உணவு வழங்க முடியாமல் தயாரிக்க முடியாமல் இருக்கக்கூடிய பகுதிகளில் வேறு பகுதிகள் அருகில் உள்ள மற்ற பகுதிகளில் இருந்து தயாரித்து கொண்டு கொடுப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு இடங்களில் தொடர்ந்து உணவு வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் வீடுகளில் சிக்கியிருக்கூடிய மக்களுக்கு தேவையான உணவு கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு ஒருவரும் எழுந்தாலும் கூட அவர்களை பத்திரமாக மீட்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில பல்வேறு இடங்கள்ல போட் உள்ளிட்ட படகுகள் மூலமாக மீட்கும் பணி அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு மீனவர்கள் தங்களை தாமாகவே முன்வந்து ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் முதலாவதாக துடுப்பு படகுகள் மூலமாக மீட்ட நிலையில தொடர்ந்து இயந்திரங்கள், அதாவது மோட்டார்களை பயன்படுத்தி மோட்டார் படகு மூலமாகவும் அவர்கள் தாமாகவே தங்களை ஈடுபடுத்தி மீட்பு பணிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பல்வேறு இடங்கள்ல தண்ணீர் இன்னும் முழுமையாக வடியாத நிலையில அந்த மீட்பு பணிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாலை நேரம் ஆயிடுச்சு, 6 மணி ஆக போகுது. மின்சாரம் எப்படி இருக்கு? செல்போன் தொடர்பு எப்படி இருக்கு? உணவு அப்படின்றது இரவு உணவும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த மூன்றும் தற்போது என்ன நிலைமையில இருக்கு? எல்லாருக்கும் தற்போது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கா? நிச்சயமா, அதாவது மாலை நேரம் ஆகிவிட்டது நீங்க சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே. இந்த மாலை நேரம் அப்படிங்கிற இடத்துல பல்வேறு இடங்கள்ல மின்சாரம் அப்படிங்கிறது, அதாவது ஒரு 50% இடங்கள்ல முழுமையாக மின்சாரம் அப்படிங்கிறது இருக்கிறது. தெருவிளக்குகள் உள்ளிட்ட அனைத்தும் இருக்கிறது. அது போன்ற பிரச்சனைகள் ஏதும் இல்லாத நிலை இருக்கிறது. ஆனால் தண்ணீர் அதிகமாக தேங்கி இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் மின்சாரம் அப்படிங்கிறது முழுமையாக வழங்கப்படவில்லை. குளத்தில் அதிகமாக தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதி, கரை பகுதிகளில் தண்ணீர் அதிகமாக தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் இது போன்ற மின்சார துண்டிப்பு அப்படிங்கிறது நேற்று இரவு முதலே மின்சார துண்டிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அந்த பகுதிகளில் அவர்களுக்கு தேவையான குடிநீர் கிடைப்பதில் சில இடங்கள்ல சிரமங்கள் இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா சில பெட்ரோல் நிலையங்களும் மூடப்பட்டிருக்கிறது. அதாவது மின்சாரம் இல்லாத நிலையில பெட்ரோல் டீசல் வெளி பகுதிகளில் இருந்து வராத நிலையில பெட்ரோல் டீசல் மையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் அந்த இருக்கக்கூடிய அந்த அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கோடவுன்கள் அது அங்கிருந்து வர முடியாத நிலை இருக்கிறதுனால இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அப்படிங்கிறது தற்காலிகமாக இருக்கிறது. தண்ணீர் வடிந்தால் அந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு நீங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு சில பெட்ரோல் நிலையங்கள்ல பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கிறது. உணவு குடிநீர் உள்ளிட்டவை தேவையானவைகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் தொடர்ந்து அவர்கள் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். ஆனாலும் வீடுகளுக்கு தரைத்தளம் முழுமையாக தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய மக்கள் அவர்களை முழுமையாக சென்றடைய முடியாத நிலை அப்படிங்கிறது தற்போது வரை நீடிக்கிறது. அந்த பகுதியில் அந்த மக்கள் தற்போது வரைக்கும் அவதிப்படும் சூழல் காணப்படுகிறது. படகுகள் மூலமாக தொடர்ந்து அவர்களை மீட்கும் பணி அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வரலாறு காணாத கனமழையை தற்போது நெல்லை சந்தித்து வருகிறது. தொடர்பான கலவரத்தை கொடுத்தீங்க. நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. நன்றி சிவமணி.